நீலா, நாலா திசைகளிலும் தெரிகிற இயற்கை காட்சிகள் எவ்வளவோ அழகா இருக்கும். இங்க நானும் சாந்தியும் சுத்தி தெரியாத இடங்களே கிடையாது. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்கே இருந்தால் நிம்மதியா இருக்க வழி தேடிக்கொள்வதுதான் உங்க நிலைமையில இருக்கவங்களுக்கு நல்லது. வீட்டுல நீங்க எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்க தெரியுமா? தவறா? ஆமா, என்கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு உங்க வேதனையெல்லாம் நளினி அம்மா கிட்டே சொல்லிட்டீங்க. கண்ணீரை தொடக்க வேண்டிய கை அந்த கண்களையே குத்தி இருக்கு. அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். புரியாம கஷ்டப்படுறதை விட இன்னைக்காவது என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அவ நிம்மதியா இருப்பான். இல்ல, கணவனுடைய அன்பு கிடைக்காத எந்த பெண்ணுக்கும் நிம்மதியே இருக்காது. ஆடி முடித்து விட்டு பிறவிலேயே அணைந்து விட்டு அந்த சேர்ந்தக்காரி சாந்தியை நீங்கள் மறந்து விட வேண்டும். நீலா, அரும்பு விட்டிருக்கும் நளினி அம்மாவின் வாழ்வை மலரச் செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். இல்லை, நான் சொல்வதை கேளுங்க. தயவு செய்து சாந்தியை மறந்து விடுங்க. முடியாது. நீங்கள் மறக்கத்தான் வேண்டும். முடியாது, முடியாது. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா? என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா? என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா. மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. எந்தன் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா. மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா. கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்.
என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். உடம்பு சரிப்படாத மனுஷனை இப்படியா மழையில நனைய வச்சு கூட்டிட்டு வர்றது? இதுக்காக அவனை வேலைக்கு வச்சிருக்குது. மூளை இல்ல உனக்கு? இப்படி எல்லாம் பேசுறீங்க. நான் தான் வெளியே கூட்டிட்டு போக சொன்னேன். அவளை சொன்னது ரோஷம் புத்துக்கிட்டு வரத பாத்தீங்களா? அண்ணி வெளியே தடவை கூட்டிட்டு போறதுக்கு தாலி கட்டினவன் வீட்டுல இல்ல, கண்ணோட சொந்த புத்திமா போயிடுச்சு. பேசாம இருங்க அம்மா. வயசுல பெரியவங்களா இருக்கீங்களே தவிர எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியலையே. இந்த நிலைமையில அவருக்கு எந்த விதமான அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. பேசாம இருங்க. நீங்க வாங்க. பாத்தீங்களா அண்ணி, நம்மளையே விரட்ட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் நாம கொடுத்த இடம். போதும், பொண்ணை பெத்துட்டு நம்ம படுற பாடு. அவளுக்கு ஒரு சாவு வந்து தொலைஞ்சாலும் தூக்கி போட்டு தலைமுடியிடலாம். அதுக்கும் வேலை வரமாட்டேங்குதே. How cruel they are. Oh God. Why should I leave? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. Why should I leave? Why should I leave? ஐயோ, 105 டிகிரி. அம்மா தள்ளிக்குங்க. அவருக்கு 105 டிகிரி காய்ச்சல். உடனே இந்த இன்ஜெக்ஷன் போடணும். இந்த தழுக்கும் மினுக்கும் இல்லன்னா நீ எங்க இருந்து பொழைக்க போற? என்னம்மா சொல்றீங்க? பேசாத. எங்க குடிய கெடுக்கிறதுக்கு நீ எங்க இருந்து வந்து சேர்ந்த? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடல. அம்மா அப்படி சொல்லாதீங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா அவர் உயிருக்கே ஆபத்து. இது போட்டுட்டு நான் போயிடுறேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ வெளியில. முதல்ல வெளிய போடிங்கம்மா. ஓடிங்க. அம்மா தள்ளிக்காதீங்க. அம்மா அம்மா யாரு அம்மா? போ வெளிய போ. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து காலியா ஓடு. ஓடி. உடம்பெல்லாம் நெருப்பா குதிக்குது. இந்த நேரத்துல ஏன்பா கீழே வந்த? அடி ஏதப்பட்டுச்சா? ஆமா ஐயா, என் உள்ளத்துல அடிபட்டுடுச்சு. நீ என்ன சொல்ற ரவி? ஐயா, நான் உயிரோடு இருக்கிறதே பாவம் ஐயா, பாவம். இப்படி எல்லாம் சொல்லாத ரவி, இப்படி சொல்லாத. ஐயா, உங்களுக்கு உதவி செய்கிறதா நினைச்சுக்கிட்டு நளினி கழுத்துல தாலி கட்டினே தவிர அவளுடைய கணவன்கிற நிலையில நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை ஐயா, ஒரு நாள் கூட இருந்ததில்லை.
நான் எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றாம என் வாழ்க்கையை பாழடிச்ச அந்த சாந்தியை மறக்க முடியாம உங்களுக்கு வினாடிக்கு வினாடி நான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. வினாடிக்கு வினாடி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்கார பிள்ளை, இதுக்காகவா உயிரை விடுறேன்னு சொல்றேன். யாருக்கும் யாரும் துரோகம் பண்ணிட முடியாது. யாராருக்கு எப்படி லபிச்சிருக்கோ அப்படித்தானே நடக்கும். வேணா மனசை போட்டு அழைக்கிட்டாரு. நமக்குள்ள ஏற்பட்ட உறவு நளினினால நான் நினைக்கிறேன். வா வந்து உட்கார். ரவி, நான் இத்தனை நாளும் எதுவுமே உன்னை கண்டிப்பா கேட்டதும் இல்ல, பேசினதும் இல்ல. இப்போ ஒண்ணு கேட்கிறேன். உன் உடம்பு குணமாகி நான் உன்னை பழைய ரவியா பார்க்கிற வரைக்கும் நீ எந்த விதமான சிந்தனையோ கவலையோ படக்கூடாது. இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி. நளினியை பத்தி நீ கவலைப்பட வேண்டும். அப்பா, என்னப்பா இது? அத்தா, நீங்க ஏன் கீழே வந்தீங்க? நீலா எங்க போச்சு? அவளை நான் தான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். அம்மா, ஐயா, அந்த பொண்ணு எனக்காக எவ்வளவு சிரமப்படுறா. எதுக்காக வேலையை விட்டு நிறுத்தின? அவன் நடந்துக்கிற முறை சரியில்லை. கோமதி, மற்ற பெண்கள் மேல வாய் கூசாமல் பழி சுமத்தக்கூடாது. அந்த பொண்ணு ரவியை எவ்வளவு பொறுப்போடு கவனிச்சுக்கிட்டு இருந்தது. என்னப்பா இது ராத்திரியில் கரெக்டா? அண்ணா, ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்குது. ஆமா, ஹை ஃபீவர். உன்னை டெரோமைசின் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. நான் கொடுத்துட்டேன் டாக்டர். நீ எப்படி மேல வந்த? என்னை மன்னிச்சிடுங்க அம்மா. ஆபத்துல இருக்கிற பேஷண்ட்டை விட்டுட்டு போக மனம் இல்லாம பைப்பு வழியா ஏறி வந்தேன். வெரி குட். என்ன வெறியும் குட்டும் உனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. நர்ஸ் வேலைக்கு வந்தவ வேளா வேலைக்கு மருந்த கலக்கி கொடுத்துட்டு வெளியே வர வேண்டியதுதானே. 24 மணி நேரமும் அந்த ரூமுலே இவளுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாம தாலி கட்டிக்கிட்ட மாதிரி தொட்டு தூக்குறதும் கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வர்றதும் இதெல்லாம் என்ன கூத்து? அத்தை, புரியாம பேசாதீங்க. மருந்து கலக்கி கொடுக்கிறது மட்டுமல்ல அவங்க வேலை. பச்சை குழந்தை பராமரிக்கிறது போல நோயாளிகளை கவனிக்கிற தாய்மார்கள் அவங்க. களங்கம் இல்லா மனசோட கடமை செய்யும் தியாகிகள். அப்படிப்பட்ட ஒரு தியாகியை கிடைச்சது அண்ணனுடைய அதிர்ஷ்டம் தான். ஆமாப்பா, இந்த பொண்ணுடைய அருமை இந்த வீட்டில் யாருக்குமே புரியாது. ஐயா, என்னால இந்த குடும்பத்துக்கு வேதனை வேண்டாம். நான் போறேன். நீலா, நடந்ததை மறந்துடு. அம்மா சார்பில நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ போக வேண்டாம். ஆமா நர்ஸ், அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இத்தனை நாளும் பொறுப்பா இருந்த நீங்க அது வரைக்கும் கூடவே இருந்தா எனக்கும் உதவியா இருக்கும். ஆமாமா, சேகர் சொல்றபடி கேளு. ரவியை கூப்பிட்டு மாடி. ஆமாமா, அண்ணனை காப்பாத்துங்கம்மா. அண்ணே, மெதுவா மெதுவா. அண்ணா, how do you feel now? Oh, fine, fine, my boy. சேகர், உங்களோட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஆமா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி லைஃப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? வியன்னா கூட போயிருந்தேன்னு சொன்னாங்க. வெரி குட். என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? நிறைய கேசஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியா? Have you been benefited? ஆமாண்ணா, இன்டர்நேஷனல் டாக்டர்ஸோட பழக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சில கிளாக்கோமா கேசஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணேன். ஐரிடெக்டமில ஸ்பெஷலைஸ் பண்ணேன். சில காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட் கேசஸ் எல்லாம் ஆபரேட் பண்ணேன். சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்ப்ளெண்டிட், ஸ்ப்ளெண்டிட். ஆனா இதுல எனக்கு திருப்தி இல்லைன்னா. வேற என்ன சேகர்? உங்க கண்ணை ஆபரேட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு கண் பார்வை கொடுத்தா தான் என் படிப்புக்கு பலன் கிடைச்சமா. நோ யூஸ் சேகர், நோ யூஸ். இனிமே எனக்கு அதுக்குடா கண்ணு. கண்ணு இல்லாததே எனக்கு ஒரு பெரிய பிளஸிங் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. உலகமே உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. விட்டு போன ஆராய்ச்சி நீங்க தொடர்ந்து நடத்தணும். அமெரிக்காவில் எல்லாம் உங்க தம்பின்னு தான் எனக்கு தனி மதிப்பு. தவிரமும் ஒரு பெரிய மேதைக்கு கண் கொடுத்த பெருமை எனக்கு கிடைக்கட்டும் அண்ணா. ஆல் ரைட் மை பாய், ஆல் ரைட். ட்ரை பண்ணு. தேங்க்ஸ் அண்ணா. நாளைக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்யறேன். சேகர், என்னாச்சப்பா? ஆபரேஷன் சக்சஸ் மாமா. உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு கண்ணு வந்துரும் நான் நிச்சயமா நம்புறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எங்க அப்பன் ஜெயமாருக்கு யாரும். அண்ணா, இப்ப வலி எப்படி என்ன இருக்கு?
வலியை தாங்கி தாங்கி காய்ச்சி போன இதயம் என்னது. அதுவும் என்னுடைய லட்சியம் நிறைவேற வழி கிடைச்சிருக்கும் போது இந்த வலிதானா பெருசு. சேகர், உனக்கு நீலாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்க தம்பி என்ன, ஆனா அந்த நர்ஸ் நீலா இருக்காளே, அவ எடுத்துக்கிட்டு அக்கறதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் வரும்போது கூட பாவம் அழுதுகிட்டு இருந்தா. ஏன், நம்ம வீட்டுல யாராவது மறுபடியும் அவன் மனசை புண்படுத்திட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் பார்த்துட்டேன். அவ ஒரு சாதாரண நர்ஸ் இல்ல, ரொம்ப சென்டிமெண்டல் டைப் போல் இருக்கு. ஆபரேஷன் முடிஞ்சு போச்சே, இனி வேற எங்கேயாவது போகணுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன சேகர், உனக்கு ஒரு நர்ஸ் தேவைதானே, நீயே வேலைக்கு வச்சுக்க. நான் நினைச்சதே நீங்களும் சொல்லிட்டீங்க அண்ணா. அண்ணா, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு திறமை, எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு... என்ன நீ பாட்டுக்கு வர்ணிச்சுக்கிட்டே போற? ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீலா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இதுல என்னன்னா தவறு? நீங்க கூட அண்ணிய கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செய்ததை அவங்க திறமை பார்த்து அடிக்கடி சொல்லுவீங்க. ஐ டோன்ட் புல் மை லெக்ஸ் பாய். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா. சேகர், ஒரு நர்ஸ் ஒரு டாக்டருக்கு வாழ்க்கப்பட்டான்னா அவனுக்கு தன்னுடைய தொழிலே ஹாப்பியா இருக்கும். அத போல ஆனந்த வாழ்க்கை அனுபவிச்சவன் தான்டா நான். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். நான் ஒரு அன்லக்கி ஃபெலோடா, நான் ஒரு அன்லக்கி ஃபெலோ. நான் அனுபவிக்க முடியாத அந்த ஆனந்த வாழ்க்கையை நீயாவது அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன். டேய், நீலாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறடா. அண்ணா வந்து, do you like her? all right, I understand. போ, இனிமே மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போ, ஹாப்பியா போடா. ஐயா, டாக்டர் ரவி வீடு தானுங்களே? ஆமாங்க, உட்காருங்க. நீங்க யாருங்க? கொடைக்கானல் மொய்தீன் பிச்சைன்னு சொல்லுவாங்க. நம்ம டாக்டருடைய மனைவி சாந்தி நம்ம மக மாதிரி. ஓஹோ, இப்ப நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, அந்த பொண்ணை நான் தான் சுவிட்சர்லாந்துக்கு அழைச்சிட்டு போய் உடம்பை குணப்படுத்தி அனுப்பிச்சு வச்சேன். அதனால சாந்தி மறுபடியும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறத கண்குளிர பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஏன், சாந்தி உயிரோட இருக்கிறாடா? யா அல்லா, என்ன இப்படி கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப செல்லப்புற அன்னைக்கு நரசை பார்த்து சாந்தின்னு சொன்னது உண்மைதான் போல் இருக்கு. அட பாவமே. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சாந்தி இங்க இருக்காளா இல்லையா? சாந்தி இங்கதான் இருக்கிறா. ஆ, ஆனா பாவம் அந்த பொண்ணு ஆ. தன் புருஷன்கிட்ட தன்னை சாந்தின்னு சொல்லிக்க முடியாத நிலையில் இருக்கிறான். ஏன்? அவனும் அதை புரிஞ்சுக்க முடியாம கண்ணை இழந்து தவியா தவிக்கிறான். டாக்டர் கண்ணு போயிட்டுதான். அப்போ சாந்தி சாந்தி என்ன நிலைமை? எல்லாம் விவரமா சொல்றேன், தனியா வாங்க என்று வாங்க. நீலா, இருண்ட வானத்திலிருந்து எங்க நிலவு வரப்போகுது? இடியோட சேர்ந்து பெருமழை தானே வரும்னு நினைச்சிருந்தேன். ஆனா சேகர் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய கண்ணை ஆபரேட் பண்ணிட்டான். ஆமாங்க, அதுக்காக நான் கூட அவருக்கு என் வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கேன். நீ கடமைப்பட்டிருக்கியா? ஏன்? நான் கவனிச்ச பேஷண்ட்டை குணப்படுத்தின டாக்டர் இல்லையா? வெரி குட், வெரி குட். அப்படின்னா என்னுடைய வேலையில பாதி முடிஞ்சது. என்னது? நீலா, நீ இங்க வந்த கொஞ்ச நாளுக்குள்ள உன்னுடைய உண்மையான சேவையினால எங்க குடும்பத்துல எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டேன். இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் இருந்திருக்கணும். அதனாலதான் உன்னை நிரந்தரமா எங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க? புரியலையே. சொல்றேன் நீலா, என் லட்சியத்துல நான் வெற்றி அடையறதுக்கு எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்து சேகர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான். அதுக்கு பிரதி பிரயோஜனமா நாம அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாம்? நிச்சயம் செய்ய வேண்டியதா? அதுக்கு உன்னுடைய உதவிதான் எனக்கு தேவை. சொல்லுங்க, எது வேணாலும் செய்ய. நிச்சயமா செய்வியா? சத்தியமா. வெரி குட், ஐ அம் வெரி ஹாப்பி. ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அழிச்சிட்டேன். இனிமே நீ எங்க வீட்டுல ஒருத்தி தான். உன்னை போல ஒரு பண்புள்ள பெண்ணை அவனுக்கு பரிசா கொடுக்கறத விட வேற நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன சொல்றீங்க? நீலா, உனக்கும் சேகரனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு. சேகரும் சம்மதிச்சுட்டான். உன்னுடைய சம்மதம் தான் தேவை. என்ன நீலா பேசாம இருக்க? கல்யாணம்னு சொன்னோடனே உனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குல்ல? நீலா, நீ வெக்கப்பட்டு தலையை குறிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீ இந்த மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுதான் உன்னை கேட்காம நானே சம்மதம் கொடுத்துட்டேன். நீ வேணா பாரு, இந்த கல்யாணத்தை நான் எவ்வளவு தடபடலா நடத்துறேன்னு. என் கண் கட்ட அவிழ்த்தோடனே நீயும் சேகரும் மாலையும் கழுத்து மாறிக்கிற காட்சியை தான் நான் முதல்ல பார்க்கணும். அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும்.
கண் பறித்தாய் காணவும் வைத்தாயே தாயே கல்யாணமானவளை கண்ணி போலாக்கி விட்டாய். இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. அவர் இரவையும் பகலையும் ஒன்றாய் காண்பது எத்தனை நாளம்மா, அம்மா எத்தனை நாளம்மா. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. மற்றொரு தாலிக்கு மாப்பிள்ளை பார்ப்பது எத்தனை நாளம்மா, அம்மா எத்தனை நாளம்மா. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. நாடகமாடிடும் நாயகி நீயே, என்னையும் நாடகம் ஆட வைத்தாயே. என் கதை எப்படி ஆயினும் நீயே, என்னுடைய துணைவரை காத்திருப்பாயே. என்னது நீலா கிட்ட சேகர கல்யாணம் பண்ணிக்க சொன்னியா? ஆமா ஐயா சொன்னேன். அவன் ஒண்ணுமே சொல்லல. ரொம்ப வெக்கம் போல இருக்கு. இங்க இருந்து ஓடியே போயிட்டான். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஐயா இந்த கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். சரி சரி நான் வரேன் டாக்டர். என்னைக்கு அது பெருத்த அநியாயமா இருக்கு. தாலி கட்டிக்கிட்ட புருஷனே எங்கேயாவது இன்னொருத்தனை கட்டிக்கணும்னு சொல்லுவானா? இந்த நிலையில ஒரு பெண்ணு உயிரை வச்சுட்டு இருக்க மாட்டா தெரியுமா? சரி சரி சாந்தியை கண்டு ஆக வேண்டியதை செய்வோம். வாங்க. அக்கா நீங்க இங்க வந்தீங்க. ஒரு உத்தமி வாழ்வை கெடுத்து ஒரு தியாகிக்கு துரோகம் செஞ்சதுக்கு பரிகாரம் தேட வந்திருக்கேன். சாந்தி அக்கா. சாந்தியா? இல்ல, நான் சாந்தி இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை ஆதரிச்ச மரக்காயர் சொன்னதை நான் காதார கேட்டேன். இத்தனை நாளா உங்களை ஒரு வேலைக்காரியா நடத்துறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. வேண்டாம்மா வேண்டாம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க அக்கா. நான் பேருக்குத்தான் அவர் மனைவி. நீங்க தான் அவருக்கு உண்மையான மனைவி. உங்களால தான் அவருடைய வாழ்வு பூர்த்தி ஆகும். நீ நினைக்கிறது தவறம்மா. நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சு என்னையும் மறக்க முடியாம உனக்கும் துரோகம் செய்ய விரும்பாம இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிப்பார். நளினி வேண்டாம்மா வேண்டாம்.
நான் செத்ததாகவே இருக்கட்டும். ஐயோ, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலையே. அதே நிலைமையிலேதான் நானும் இருக்கேன். இத்தனை நாள் உண்மையை மறைச்சு அவர்கிட்ட நான் ஆடிய நாடகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. யாரிடமிருந்து எந்த வார்த்தை ஒரு பெண் கனவிலே எதிர்பார்க்க மாட்டாளோ அந்த வார்த்தையை அவரே சொல்லி கேட்கும் அளவுக்கு நான் பெரிய பாவி ஆயிட்டேன். என்ன அது? உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே ஏற்படாத ஒரு பயங்கரமான சோதனை நம்ம சாந்திக்கு ஏற்பட்டிருக்கோம். பெரியப்பா, ஐயா, கேந்திரமா, எல்லாம் எனக்கு தெரியும். ரவியை நான் பார்த்துட்டு தான் வர்றேன். எல்லாத்துக்கும் ஆண்டவன் மேல பழிய போட்டியும் கூட புறப்படும். ஒரு வழி ஏற்படும். அவன் ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடக்கும், கல்யாணமும் நடக்கும். வணக்கம். ஓ, வாங்க டாக்டர், வாங்க வா, உட்காருங்க. நீராதான் சாந்தியா? இருக்காது, இருக்காது, என்னால நம்பவே முடியாது. நீங்க போய் சொல்றீங்க. நான் ஏன் போய் சொல்றேன்? போய் சொல்றேனா? எனக்கு தெரியாது அவன் பொண்டாக்கிய. அன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்கல உன் பொண்டாக்கிய. அட வேற உன் கண்ணு போயிட்டேன். அப்ப உங்ககிட்ட நரசா வேலை செய்யல, அவதான் சாந்தின்னு நான் சொன்னேன். எந்த பயலாவது நம்புறானா? அந்த சாமியார் பய என்னை அடிச்சு துரத்துறான். இதெல்லாம் போகட்டும் ஐயா, எனக்கு என்ன இதுல கவலை. என் மவன் இப்பதான் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அட பாவி, அவன் நல்லா இருக்கிறான், சொத்தை அனுபவிப்போம். அப்படி உன் பொண்டாட்டி அவனை கட்ட சொன்னியா? கட்ட சொன்னியா? கண்டு தெரியாத கபோதி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அலற என் மகனுக்கு பொண்டாட்டியை கண்டதா? கண்டு தெரியாது, தெரியாத பேசாம இருக்கிறேன், மரம் மாதிரி இருக்கிறேன். வேற என்ன உனக்கு என்ன தெரியும்? தெரியுது, தெரியுது, என் கண் தெரியுது, கண்டு தெரியுது, கண்டு தெரியுது, அண்ணா தெரியுது. கல்யாணத்தை நிறுத்தாண்டாய் வந்து பார். சொல்லாதே, அப்புறம் கேட்காம கல்யாணம் பண்ணி இப்படி பாரு பஞ்சாதி செகண்ட் ஹேண்ட் கல்யாணம். இது என்ன கொடுமை? என் பத்தினி, என் உயிர், என் தெய்வம் எல்லாம் நீதான் என்று என் இதயம் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை அஞ்சலி செய்ததற்கு எனக்கு அளித்த பரிசு இதுதானா? ஐயோ ஐயோ, கண்ணில்லாத கொடுமையால் நான் செய்த தவறுக்கு நீ என்ன இப்படியா பழி வாங்குவது? நீ நினைக்கிறது தவறு. இது சாந்தி அல்ல, சாந்தி தங்கச்சி நீலா. டபாய்க்காதே சாமியாரே, டபாய்க்காதே. உன்னை ஏமாத்தான் டாக்டர், இருந்தாலும் உன்னை ஏமாத்தா. இது சாந்தி தான். அன்னைக்கு சாந்தி உங்ககிட்ட சொன்னே, நீ இல்லைன்னு போய் சொல்ல ஊதி மேல சத்தியமா சொல்லியா? அப்ப சொன்னது போய். இது நிஜம்தான். மழுப்பாதையா என்கிட்ட டாக்டர், உன் பத்தினி நீங்க கேளு. நீ சாந்தி தானே? நீ சாந்தி தானே? ஆண்டவா, இந்த காட்சியை காண்பதற்காக எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்தாய். வேண்டாம் வேண்டாம், இந்த கண்களை எனக்கு வேண்டாம். அண்ணா வேண்டாம். இதோ சாந்தியா, சாந்தி, சாந்தி, இப்பாவது நம்புறியாப்பா? ரவி, சாந்தி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தர்ம சங்கடமா போச்சு. ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய முடிவு செய்யுது. இப்படி பெண்கள் தன் புருஷனுக்காக விட்டுக் கொடுக்கிறான்னு தான் பெண்மைக்கே அநீதி ஏற்படுது. முதல் மனைவிக்குத்தான் சகல உரிமை உண்டுங்கிறத நான் எடுத்து சொன்னேன். ஆமாப்பா, இவ்வளவு உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நளினி எங்க பொண்ணுங்கிறதுக்காக நாங்க நியாயத்துக்கு விரோதமா நடக்க பிரியப்பட மாட்டோம். நீ சதா சாந்தி சாந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சாந்தி உனக்கு திரும்ப கிடைச்சிட்டதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். இவ்வளவு பெரிய தியாகிக்கு நாம விதிவசத்தினால துரோகம் பண்ணிட்டோமேன்னு நளினி எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? இந்த நேரத்துல நீலாவா இருந்தது அன்னிதான்னு தெரியாம நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உடனே அவங்க பதறி துடிச்சாங்க. என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்க. பெரியயாவும் நளினியை செய்த ஏற்பாடு எனக்கு தெரிஞ்சதுனால ஒரு குழப்பமும் வராதுன்னு நான் அவங்களை சமாதானப்படுத்தினேன். ஆமா டாக்டர், நான் கூட வியாபார விஷயமா சிலோனுக்கு போயிருந்தேன். அங்க தற்செயலா சாந்தியினுடைய தங்க நீலாவையும் அவங்க அத்தையும் மீட் பண்ணேன்.
அவங்க என் கூடவே வந்து சாந்தியை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு அழைச்சிட்டு வந்தேன். அவங்க இந்த சமயத்துல இங்க வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் உன் கண்கட்டு அவுக்கிறதுக்கு முன்னால சொன்னா அதிர்ச்சி ஏற்பட்டு ஏதாவது உனக்கு நேர்ந்துருமோன்னு பயந்துதான் உண்மையே மறைச்சு. அதனால தான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. பெரியய்யா, நீங்கள் ஐயாவை எதை செய்தாலும் என் நன்மைக்காக தான் செய்வீங்க. என் சாந்தி எனக்கு கிடைச்சிட்டா. நளினி, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் ரெட் கிராஸ்ல சேர்ந்து ஜெனீவாக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன டிவோர்ஸ் பண்றதுக்காக வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். நளினி, வேண்டாமா, வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. ஒரு மகத்தான நீதியை மனமாற உணர்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன். புருஷனுடைய அன்பை பெறுவதோட மட்டும் ஒரு மனைவியினுடைய கடமை பூரணமாக, அவர் நாட்டுக்கும் உலகத்துக்கும் செய்ய வேண்டிய கடமையிலும் உறுதுணையாக இருக்கணும். நான் அதை புரிஞ்சுக்காம அவர் அன்புக்காக போராடி அவர் லட்சியத்தையே பாழாக்கிட்டேன். அம்மா, என் முடிவை மாத்த யாராலையும் முடியாது. அவரை குருடாக்குனதுக்கு பரிகாரமா கண்ணில்லாதவங்களுக்கு சேவை செய்ய என் வாழ்வையே அர்ப்பணிக்க போறேன். நீமா என்ன தனியா விட்டுட்டு போற? அப்படி சொல்லாதே அம்மா, அப்படி சொல்லாதே. கோமதி, அழாத. நாம 3 குழந்தைகளை வளர்த்தோம். 3 பேரும் மக்களுக்கு சேவை செய்யும் லட்சியவாதிகளாக மாறி நமக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நிச்சயம் பெருமை தேடி தருவாங்க. நளினி, உன்னை நான் மனமாற வாழ்க்கிறேம்மா. அப்பா, நானும் தான் கொஞ்சம் வாழ்த்துறேன். இப்ப என்ன கெட்டு போச்சு. உன் முடிவு ரொம்ப நல்ல முடிவுமா. வாழ்ந்தா ராவணனா வாழணும், இல்லைன்னா ராமனா வாழணும். நடுத்தரமா வாழ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணக்கு போட்ட நம்ம கணக்கு பூரா தப்பா போயிடுச்சு. உலகத்துல அப்பன்னா மவனை திருத்துவான்னு பேரு. இப்ப என் மவன்கிட்ட இருந்தாதான் நான் திருந்துவோம் போல் இருக்கு. டாக்டர், நீங்க தான் சேர்த்து வச்சிடணும் அவங்கிட்ட. என்ன வெளியே விட்டீங்கன்னா அப்புறம் லேக்கியம் கீக்கியம்னு ஆரம்பிச்சு வைத்தியத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். அவங்ககிட்டயே கம்பவுண்டரா இருந்துகிட்டு அப்படியே மண்டையை போட்டுடுறேன். ஏண்டா சமூகமா? சரிப்பா. எப்படி டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட்? ரவி, வாழ்க்கையிலே யாரும் படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டீங்க. இனிமே துன்பம்ங்கிறது உங்க லைஃப்லயே கிடையாது. நீங்க விட்டு வச்சிருக்கிற ஆராய்ச்சி நீங்களும் சாந்தியும் தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்யுங்க. டாக்டர், உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலே நான் சீக்கிரம் வெற்றி அடைவேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. மாங்கல்யம் தந்துதானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே நோடாப்பா, கண்டதை தின்னுட்டு உடம்ப கெடுத்துக்காம பாலும் பழமும் சாப்பிட்டு சௌகரியமா இருங்க. Thank you.